நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பாஜக இந்த 4 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த கட்சியை சேர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது நம்ம ஏன் அதை மறுக்கிறோம்? இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எதிர்கட்சிகள்லாம் மேடை போட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் மாதிரி ஆட்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் பரிச்சயம் இல்லாத மூத்த குடிமக்களுக்கு நம்ம கட்சியோட கொள்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க? குறிப்புகள் இல்லாமல் எப்படி நீண்ட நேரம் பேச முடியுது மேடையில்? அரசியலில் கூட்டணி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது, அது ஒருவேளை கூட்டணி வச்சுதான் பார்ப்போமே அப்படின்னா எந்த கட்சியோட வைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தலைமை சம்பந்தப்பட்டது. அதுக்கான தகுதியெல்லாம் நமக்கு இன்னும் வரல. அந்த அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது சொல்றதுக்கான சூழல் இல்லை. அதே போல அது தலைமை முடிவு செய்வாங்க. எந்த கட்சிகள்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. எந்த கட்சிகளோட திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்களோடும் தமிழர் தலைமைகளை இயங்குற தமிழ்நாட்டு மாநில நலனை மையப்படுத்தின இயக்கங்களோடும் நம்ம கூட்டணி வைக்கலாம். அந்த கூட்டணி நாம் தமிழ் கட்சி தலைமையிலான கூட்டணின்னு நல்லா அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே. அது எந்த பதிலுமே நான் மட்டும் இல்ல, மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் பொறுப்புல இருக்கிற எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க நிறைய பொறுப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ மாநில பொறுப்பாளர்கள். நீங்க யார்கிட்ட நீங்க பேட்டி கண்டீங்கனாலும் எந்த ஒரு தகவலுமே நாங்க புதுசா சொன்னதாவே இருக்காது. அண்ணனே தமிழ்நாடு அரசியலுக்கு இவ்வளவு கிளாரிட்டியா இவ்வளவு தெளிவா அரசியல்வாதிக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிற பேட்டி கொடுக்கிற ஒரு தலைவரை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களமே சந்திச்சதே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இதை ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காங்க ஊடகவியலாளர்கள் மூலியமா. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி வைத்தா நாம் தமிழர் தலைமையில கூட்டணி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன மாறுபாடுகள் அவங்க செய்யறாங்கிறது அவங்க தலைமையுடைய முடிவு. அது நம்மலாம் சொல்ல முடியாது, யூகிக்க முடியாது, யூகிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. அது தப்பா போயிடும். ஒரு சராசரி வாக்காளராக உங்களுடைய பதில நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பாஜக இந்த 4 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை வெற்றி வாய்ப்பு. அது வெற்றியெல்லாம் பெறும். ஆனா அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் நம்ம அதை பத்தி நம்ம விவாதிக்கவே முடியாது. அதெல்லாம் மேலிட பொறுப்பாளர்களுடைய கருத்துலையும் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒரு தலைமையிலையும் அவங்களுடைய தலைமைக்கு எடுக்கிற முடிவு அது. அதுல எல்லாம் பதிலே சொல்ல முடியாது. கூட்டணிங்கிற வார்த்தையே சொல்வதற்கான தகுதி எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி என்னென்ன போராட்டங்களை முன்வைக்குதோ அந்த போராட்டங்கள் எல்லாம் காலங்காலமா பண்ணிட்டு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப அதையே ஒரு பக்கம் கூட்டணியில போய் நிற்குது. அந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் தனிச்சு நிக்கணும் அப்படின்னு இப்ப கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, இப்ப கூட ஐயா மணியரசன் அவங்களுடைய ராவண வலையொலி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்துல அண்ணன் சொன்ன வார்த்தை தான், இனி யாரிடமும் சமரசமோ சரணடைவதோ கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு கிடையாது. ஒருவேளை சரணடையணுமா சமரசம் ஆகணுமா இந்தியமும் திராவிடமும் எங்கள்கிட்ட சரணடைச்சுக்க, தமிழ் தேசியவாதிகள்கிட்ட சரணடைச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் அவருடைய கொள்கைப்படி. நிதி திரட்டி கட்சியை வளர்க்கக்கூடிய நிலையில தான் நம்ம கட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற ஒரு 36-38 லட்சம் வாக்குகள் வாங்கினேன் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த கட்சியை சேர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது நம்ம ஏன் அதை மறுக்கிறோம்? கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அந்த கூட்டணியில சேர்ந்துக்கிற அளவுக்கு ரெடியா இருக்கு அந்த கட்சிகள். அதை ஏன் மறுக்குது தலைமை? அதாவது நேர்மையான அரசியலை தமிழ்நாட்டு அரசியல் களம் இழந்துருச்சு. கட்கனும் காமராஜனும் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் சரி, சத்தியமூர்த்தி போன்றவர்களும் திராவிட இயக்கத்திலேயே சுயமரியாதை இயக்கத்துல முன்னாடி நீதி கட்சியில இருந்த சுப்பராயன், ஓமந்துருவா ரெட்டி, குமாரசாமி ராஜா, இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் ஐயா நல்லக்கண்ணு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஐயா சங்கர் ஐயா, இவங்களை போன்றவர்கள்லாம் களப்பணியாட்சி அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு அரசியல் நேர்மையானவர்களினுடைய களமாக இருந்துச்சு. மக்களும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகள் தலைவர்களும் சரி நேர்மையானவர்களாக இருந்தாங்க. அந்த நேர்மைக்கு இன்னைக்கு பஞ்சம் வந்துருச்சு. அந்த நேர்மைக்கான பஞ்சத்தை தீர்ப்பதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தாகம். அந்த தாகம் தான் அந்த நேர்மைக்கான குறை வந்துருச்சு இல்லையா?
ஒரு பஞ்சம் வந்துருச்சுல, நேர்மையான அரசியல் களத்தை உருவாக்குவதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுங்கும் போது அங்க பொருளாதாரம் காசுன்னு வந்துட்டா எங்கேயுமே அங்க நேர்மை இருக்காது. நம்மளுடைய லட்ச லட்சமான தொகையை விட அண்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா, செந்தமிழன் சீமான் நம்மளுடைய அடைய வேண்டிய லட்சியங்கள் மிக மதிப்பானதுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை கோடிகளை விட தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலையும் மிக முக்கியமானது. அதனால ஒரு காலமும் அந்த மாதிரி பணத்திற்காக விலை போகிற இயக்கம் நாம் தமிழர் கட்சி கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும். நம்ம மறுபடியும் இது மூலியமா 10 பேர் 100 பேர் 1000 பேர் எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் நம்ம அழுத்தமா சொல்றோம், நாம் தமிழர் கட்சி சத்தியத்தின் பக்கம் நின்று நேர்மையான தூய்மையான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரணும். லஞ்சம் லாவண்யமற்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கணும். காசு பணம் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான். ஓட்டு போடுறதே எனக்கு 2வது பட்சம் தான். மக்களுக்கான நலத்திட்டமும் மக்களுக்கான இயற்கை வளமும் மொழி வளமும் இனத்தினுடைய அந்த பாதுகாப்பு உரிமையும் தான் நமக்கு முக்கியமே வழியோ. ஓட்டு போடுறதுங்கிறதே வாக்கரசியலைங்கிறது 2ஆம் பட்சம் தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ற அரசியல் தலைமை இந்திய அரசியல் வரலாற்றிலே யாருமே. அதுதான் புது அரசியல்ல ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எதிர்கட்சிகள்லாம் மேடை போட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா திரு சுபவர பாண்டியன் அவர்கள் மாதிரி ஆட்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்கு விமர்சனம் பண்றதுக்குன்னே மேடை போட்டு பண்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சுபவர பாண்டியன் ஐயா எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்கறாங்க. ஒட்டுணையா அவங்களுடைய வேலையை பார்க்கறாங்க. அதாவது அவங்களுக்கு பெரியாரியம் திராவிடம் இதை வச்சு கொளுத்துட்டாங்க. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, திராவிட இயக்கங்கள் கோலட்சிய காலத்தில் ஆரியத்துவமான இயக்கங்களும் பிராமணியமும் ஆரியமும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு திராவிட இயக்கத்துக்காரங்க இவர்கள் மக்களை சுரண்டி பொழைத்து கொளுத்து பிராமணர்களும் ஆரிய சிந்தனையாளர்களும் பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்களும் இந்த மக்களை சுரண்டி அவர்கள் மீது தோளின் மீது அவர்களுடைய முதுகின் மீது சவாரி செய்கிற ஒரு வேலையை செஞ்சு ரொம்ப லக்ஸரியா, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா மக்களை சுரண்டி கொளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை திராவிடம் ஆரியத்தின் மீது வச்சதில்ல. அதற்கு 100% அதே மாதிரியான குற்றச்சாட்டு இன்னைக்கு திராவிடத்தின் மீதும் தமிழ் தேசியத்தின் கட்சிகள் வைக்கக்கூடிய சூழல் உருவாயிட்டு. அதுல அப்படிலாம் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படி சொகுசா ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறதுனால அவர்களுக்கு அல்லக்கைகளாக அவர்களுக்கு எதிரான அரசியலை தான் தன்னுடைய பங்களிப்பாக அவர் எதிர்க்கிற போன்று ஒரு நாடகம் ஆடி எதிர்த்து கொண்டு நான் தமிழ் தேசிய அரசியலை மட்டப்படுத்த வேண்டும், மலினப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சின்ன எண்ணத்தினால, ஒரு கேவலமான சிந்தனையில இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் மிகப்பெரிய துரோகத்தை சுபவீரன் பாண்டியன் போன்ற ஐயா எல்லாம் செய்யறாங்க. எடுபடலை. அவரெல்லாம் அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல ஒரு பங்கு என்ன ஒண்ணும் கிடையாது. சமூக ஊடகங்கள் பயன்படுத்துற மக்களுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பற்றிய புரிதல் இருக்கும். இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் பண்ண போறாங்க. ஆனா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் பரிச்சயம் இல்லாத மூத்த குடிமக்களுக்கு நம்ம கட்சியோட கொள்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க? இல்ல சார், எப்படி சேர்க்கணும்னா இப்ப ஏற்கனவே சேர்ந்திருக்கு. இப்ப சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துறதுனால வளருது. ஒரு 60-70%, 25% எளிய மக்களிடத்திலும் நாம் தமிழர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய ஆளுமை, அவருடைய சொல்லாற்றல் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் அதிகப்படுத்தணும். அதுக்கான வேலைகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களிடம் சென்றடைகிற கருத்தியல் ஒன்று, மக்களோடு மக்களாக களப்பணியாற்றி அவர்களுடைய சுய இன்னல்களை தீர்ப்பதற்காக நம்ம களமாடுகிற போராட்டங்கள் மூலியமாக அவர்கள் சென்று செல்வது. இது ரெண்டும் ஒன்றிணைந்து 2 கண்கள் போல நம்ம மிக மக்களோடு மக்களாக இன்னும் கீழே இறங்கி அநியமாகி அவங்களோட இணைஞ்சி வேலை செய்யறது தான்
இது வந்து வேகமா கொண்டு போக முடியும். அது நீண்ட கால போராட்டம் தான். இப்ப அதை நம்ம தொடர்ச்சியா செய்யணும். நம்ம கட்சிக்காரங்க அதை செய்யறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில அது மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க. செய்யறதுக்கான கட்டமைப்புகளை கட்சி இப்ப உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இனிமே முன்ன சென்ற காலங்களை விட இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து மிகச்சிறப்பா வந்துருச்சு பொறுப்பாளர்கள் அளவுல. அதனால அந்த கட்டமைப்பையே ஒரு வலுவா அமைப்பின் பலமா வச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த கொள்கை கோட்பாடுகள் எளிய மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. உங்க பேச்சை நான் கேட்டிருக்கேன். குறிப்புகள் இல்லாமல் எப்படி நீண்ட நேரம் பேச முடியுது மேடையில்? என்ன எப்படி வந்து ஒரு அதுக்கும் எல்லாத்துக்கும் இங்க காரணமா எல்லா பதிலையும் சீமான் பத்தி பேசுற மாதிரி வருது பாருங்க. அப்ப நீக்கமர இந்த அமைப்புல அவர் நிறைஞ்சிருக்காரு. அவரு வந்து இயல்புலே நமக்கு ஒரு பேசும் திறன் இருக்கு. என்னை போன்றவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். அவர் பேச்சாற்றல் வந்து நம்மளை கவரும்போது நம்மள்ட்ட இருக்கிற திறமையே வந்து வெளியில வருது. அவரை போல பேசணும்னு ஒரு ஆர்வமே நமக்கு தானாவே அது வந்து அவரு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கலைன்னா கூட அவருடைய பேச்சை கேட்கும்போது நம்மளுடைய சொல்திறன், நம்மள்கிட்ட இருக்கிற அந்த சொல்லாற்றல் மேலோங்கி வருது. அப்ப நம்மளுடைய வாசிப்பு திறன் ஒண்ணு இருக்கு, வாசிப்பு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்ற எல்லாருமே பெரும்பகுதி நான் சந்திச்ச மாநில பொறுப்பாளர்களா ஆக இருக்கட்டும், அண்ணன் மணி செந்தில் போன்றவங்க, ஐயா மருத்துவர் ஐயா போன்றவங்க, பர்கானா போன்றவர்களை நான் கவனிச்ச போது அவர்கள் நிறைய படிக்கிறாங்க, வாசிப்பு பழக்கம் உடையவர்களா இருக்காங்க. அதுல மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் எந்த பாகுபாடும் இல்லை. நம்ம கட்சியை பொறுத்தளவுல வாசிப்பு பழக்கம் இருந்தால், அண்ணன் செந்தமிழன் சீமானை கவனித்தால் உங்களுக்கு பேச்சாற்றல்ங்கிறது சிறப்பா பேசிடலாம். வேடிக்கையா சொல்றதா இருந்தா சரஸ்வதி சபதம் படத்துல ஊமையை பேச வைக்கும் சரஸ்வதி தேவி போல செந்தமிழன் சீமான் வந்து எல்லா இளைஞர்களையும் ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு இளைஞர்களாக மாற்றுகிற ஆசிரியராகத்தான் இன்னைக்கு இருக்காரு. திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு, சாதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு, ரெண்டுல எதை நீங்க ஆதரிக்கிறீங்க? இல்ல, ரெண்டுமே சரி போல தோணும். திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு என்பது சரி போல தோணும். சாதிங்கிறத விட சமூகம்னு நம்ம சொல்லுவோம். சமூக அடிப்படையிலான என்ன சாதிங்கிற வார்த்தையை நம்ம வெறுக்கிறோம். அது தேவையற்ற தமிழ் சொல்லு. இடஒதுக்கீடு, சமூக ரீதியான வேலைவாய்ப்பு கல்வி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய விளிம்பு நிலையிலிருந்து அவங்க பெரும்பகுதி இன்னும் மீண்டு வரல. அதற்கான வாய்ப்பை ஆளும் வர்க்கம் அது எந்த தத்துவார்த்த பின்னணியில ஆட்சி செஞ்சாலும் சரி, தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், திராவிட அரசியலாக இருக்கட்டும், அவசியமா அவங்களுடைய சமூக பின்னணி கொண்ட இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு. சமூக ரீதியாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு பாணியில் வேலைவாய்ப்பு கல்வியை நம்ம கொடுத்துட்டு அவர்கள் திறமையா இருக்கிறாங்க இல்லையா, அதுல அவங்க மேல வந்துட போறாங்க. அந்த திறமையை அங்க பார்த்துட்டா போதும். வேலைன்னு உள்ள வந்துட்டு கல்வின்னு ஒண்ணு உள்ள வந்ததுக்கு பிறகு திறமை என்பது அதுக்கப்புறம் இரண்டாவது கட்டம் அவங்க வாழ்க்கையில. அதனால திறமை அடிப்படையிலான வேலை வாய்ப்பு கல்வி என்பது அது வந்து ரொம்ப மோசமான நிலையை எட்டு சொல்லும். அது வந்து கூடவே கூடாது. இப்ப கட்சி பணிகள் பாக்குறதெல்லாம் உங்க வக்கீல் தொழில எதுவும் பாதிக்கப்படுது? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். எது ஒன்றையும் அண்ணனே சொல்றாங்க இல்லையா, அண்ணன் பேரையில சொன்னதுதான், எது ஒன்றையும் இழக்காதவன் எது ஒன்றையும் அடைய முடியாதுன்னு. நமக்கு நம்முடைய மனம், உடல், ஆன்மா, அறிவு என்ன எல்லாமே தமிழ் தேசிய கோட்பாட்டுக்குள்ள லகைத்து போயிருக்கு. அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது. எப்போ வரலாம்னா, நம்ம உயிரற்ற உடலாக என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்குதான் இந்த உணர்வு நம்மளோட, அதையும் நம்ம வந்து பின்னால நம்முடைய பேச்சு மூலியமாகவோ, செயல்பாடுகள் மூலியமாகவோ, எழுத்து மூலியமாகவோ அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு தான் போகணும் இல்லையா, அதையும் அப்படியே புதைச்சிட்டு போயிட மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை என்பது சிறு வயதிலிருந்து தமிழ் தேசிய அரசியலுடைய பின்னி பிணைந்தது. அதனால தொழில்ங்கிறது பாதிக்கதான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுக்கக்கூடாது. பெரிய லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் பெரிய அளவுல தியாகங்களுக்கு தயாராக தான் இருக்கணும். அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது. அந்த தொழிலும் இந்த அரசியலுக்கான ஒரு மையமா தான் நான் பாக்குறேன். அந்த தொழில் இருக்கிறதுனால
மக்கள் நம்மளை அணுகுறாங்க. நம்ம சொல்லி மக்கள் கேட்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த சூழல் வழக்கறிஞர் தொழில் இருக்கிறதுனால எனக்கு அதிகமா இருக்கு, சூழல் இருக்கு. அதையும் நான் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியலுக்கும் நான் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அது எனக்கு ஒரு அணிகலன் மாதிரி தான். அது எனக்கு ஒரு பின்னடைவு கிடையாது. தொழில்ல வருமானம்ங்கிறது குறையும் கூடும், அது பிரச்சனையே கிடையாது. இனமானம் தேடுபவர்களுக்கு வருமானம் என்று ஒன்று இல்லை. இனமானமே மிகச்சரியானது. நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களை நேரத்தையும் அழகான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களையும் இந்த பேட்டியும் நேர்த்தியா நீங்க நடத்துனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம சந்திப்போம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.